வணக்கங்க. உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம இயற்கையை நேசிங்க, இயற்கையோடு ஒன்றிணைங்கன்னு சொல்லியிருப்பேன். எல்லோரும் உண்மையிலேயே பார்க்க போகிறது என்னென்னா, இந்த பொங்கலில் பார்த்திங்கன்னா கிராமத்தை நோக்கி எல்லாருமே படையெடுத்துட்டு இருக்காங்க. நேற்று நைட்லேருந்து சென்னை, கோயம்பேடு ஆகட்டும், மற்ற ஊர்கள் ஆகட்டும், எல்லா ஊர்லேருந்தும் அவங்களுடைய சொந்த கிராமத்துக்கு படையெடுத்துட்டு இருக்காங்க மக்கள். நாங்கள் இப்போ தான் பயணங்கள் மேற்கொண்டு இங்கே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இறங்கியிருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு, பெரிய ஆறுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்னமும் தண்ணி சரியாக போயிட்டு இருக்குதுங்க. அதேமாரி நீங்கள் உடலை பத்திரமா பாதுகாக்க வேண்டிய நேரம் இது. என்னன்னு கேட்டிங்கன்னா, சில்னஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, அதிகமான குளிர் இருக்குது. சேஃப்டியாக பயணம் பண்ணுங்கள். மேக்ஸிமம் இயற்கை காற்று நல்லது தான். 3 நாளைக்கு அப்புறம் கண்டினியூவாக உங்களுக்கு ஜுரம் அதுமாதிரி காய்ச்சல் எதுனா இருந்துச்சுன்னா நீங்கள் 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட பார்த்து அதுக்கேற்ற மருந்துகளை உட்கொள்ளலாம் நீங்கள். சரிங்களா? அது இல்லாமல் கஷாயங்கள் நிறைய குடிங்க, சுடு தண்ணி பருகுங்க. சரிங்களா? எதுக்காக நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே உடலை தகுதியாக வைக்கிறப்போ நம்மளுக்கு எல்லா வேலைகளையும் சுமூகமாக முடியும். 2 நாள் படுத்துட்டோமா எவ்வளோ வேட்கள் நம்மளை நம்பி இருக்கிற வேலைலாம் அது முட்டுக்கட்டியாக நின்றும். அது இல்லாமல் நம்ம கிராமத்தை நோக்கி பயணம் பண்ணுறப்போ எந்த ஒரு கோவதாவங்கள் இல்லாமல் சிறப்பாக இருக்குது. நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக கிராமத்துக்கு வாங்க. கிராமத்தில் இந்த பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. உண்மையிலே எங்கிட்ட காசுலாம் இல்லைங்க, இந்த வருஷம் போக முடியலங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. ஏன்னா பஸ் ஃபேர் இருக்கா, நீங்கள் கொண்டாடிட்டு போகலாம். ஏன்னா மெட்ராஸில் இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. கிராமத்தில் கிராமத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தான் படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. 2 பேருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சென்னையிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் குழந்தைங்கள படிக்க வச்சு படிக்கிறதுக்கும் மற்ற இருப்பு இடத்துக்கு வாடகைக்கும் அந்தமாரி கொடுத்து நிறைய செலவுகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே அவங்க பயணம் பண்ணுறப்போ குலதெய்வத்துக்கு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு நீங்கள் இங்கே உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் சந்தோஷமாக உட்காந்து பேசிவிட்டு கடந்த கால வாழ்க்கை முறையை கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசிவிட்டு அந்த இயற்கையான நம்ம நடந்த அப்பா அம்மா வணங்கின கடவுள்களையும், முன்னோர்கள் வணங்கின கடவுள்களையும் நம்மளுடைய பாதங்களை படுறப்போ நம்மளுக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைக்குங்க. அந்த வைப்ரேஷனில் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாறினா நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக நடக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணுங்கள். நாங்கள் பயணம் பண்ணி பார்த்திங்கன்னா இப்போது ஃபுல்லாக பயணம் பண்ணிவிட்டு இப்போது ஆரம்பிச்சிட்டோம் எங்களுடைய சுற்றுப்பயணத்தை. ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி கிராமத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக ஆற்றுல செய்யாறு, ஆரணி ஆறு 2ம் மீட் பண்ணிட்டு போகிற ஒன்றா சேர்ந்து இந்த தண்ணி இன்னமும் ஐஸ் மாதிரி வந்துட்டுருக்குதுங்க. இதில் தான் ஒரு குளியல் போட போகிறோம். இப்போது என்னென்னா இன்றைக்கி தான் சூரிய பகவான் நல்லா திறந்துருக்காரு. 2-3 நாளாக சென்னையெலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் ஊட்டி மாதிரி இருந்தது. அதனால தான் உங்களுக்கு இந்த பதிவை நான் போடுறேங்க. சரிங்களா? பாருங்கள், இயற்கையை நேசிங்க, இயற்கையை ஒன்றிணைங்க இயற்கையோடு. ஏன்னா அவ்வளோவும் மணல், கல், முள், கடை இருந்தாலும் கூட தண்ணி பார்த்திங்கன்னா தெளிவாக தேங்காய் தண்ணின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கிளியராக வந்து பாருங்கள். தண்ணி சத்தம் போட்டு பாருங்கள், கேளுங்க. எப்படி இருக்கீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலுங்க எங்களுக்கு. சரிங்களா? வாங்க எங்கள் கூட ஒரு குளியல் போடுங்க. சரிங்களா? நல்ல ஒரு காற்றில், நல்ல ஒரு சில்னஸில். சரிங்களா? அவ்வளோ அற்புதமாக இருக்குது. சுடு தண்ணியை மறக்காமல் டெய்லி நீங்கள் சுடு தண்ணி குடிங்க. இங்கே வந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் ஆகாதுங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் நம்ம சேஃபாக இருந்தோமா இன்னும் 2 நாள் சுற்றிட்டு போகலாம், அவ்வளோதான். ஏன்னா உங்களுக்கு இப்போ ஸ்கூலில் எல்லாமே லீவு 14லேருந்து 18 வரைக்கும் லீவு அறிவிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப கூட்டமாக இருக்கிறத போகாமல் எங்கெல்லாம் இருக்கோ அந்த ஆலயத்துக்கு செல்லுங்கள். குலதெய்வத்தை வழிபடுங்க. சொந்த ஊரில் போயிட்டு உங்களால் முடிஞ்சது பொங்கல் வரித்து வழிபட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை கும்பிட்டு இந்த வருஷம் சிறப்பாக கொடுத்த நம்ம முன்னோர்கள் அடுத்த வருஷம் சிறப்பாக கொடுக்கணும்னு வேண்டிட்டு நம்ம உடலை தகுதியாக வச்சுப்போம். நல்லா வணங்கிட்டு பெரியவங்களை ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு பயணங்கள் தொடருவோம். சரிங்களா? வாழ்க்கை சுவாரஸ்யமாக அமையட்டும் எல்லாருக்குமே. 2026 கண்டிப்பாக நல்லபடியாக அமையும் என்ற நம்பிக்கையோடு பயணம் பண்ணுவோம். சரிங்களா? யாரெல்லாம் நண்பர்கள் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு லைக் போட சொல்லுங்கள். அவங்க கூட கை கொடுத்து கொடுக்குங்க. சொந்தம் பந்தம் எல்லார்களையும் நல்லா ஜாலியாக பேசுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், கை கொடுத்து கொடுக்குங்க. யாரையுமே அன்பு செலுத்துங்க. எல்லாருக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லி என்னோடய பதிவை முடிக்கிறேன். அடுத்த பதிவு கண்டிப்பாக நாங்கள் கூட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.